வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ராணியோட கதை. பேரு வேலு நாச்சியார். நீங்க கொடுத்த இந்த ஆவண காணொளிப்படி இது வெறும் ஒரு வீர வரலாறு மட்டும் இல்ல. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து இழந்த தன்னோட ராஜ்யத்தை மீட்ட ஒரு பெண்ணோட ராஜதந்திரத்தை பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆச்சரியம் என்னன்னா, நாம கேள்விப்பட்ட பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கெல்லாம் இவங்க ஒரு முன்னோடி. ஆமா, இது வெறும் வாள் சண்டை கதை கிடையாது. யோசிச்சு பாருங்க, 1700கள்ல அப்போதான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உலகத்தோட பெரிய ராணுவ சக்தியா வளர்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்திய ஒரு ராணி எப்படி தோற்கடிக்க முடிஞ்சது? இந்த கேள்விக்குள்ளதான் அரசியல், உளவியல், போர் தந்திரம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஆவணத்தை வச்சு அந்த வியூகங்களை நம்ம ஒண்ணா பிரிச்சு பார்க்கலாம். சரி, அப்போ இந்த கதையை நாம ஆரம்பத்துல இருந்தே பார்க்கலாம். வேலு நாச்சியார், அதாவது அவங்க 1730ல பிறக்கறாங்க. ராமநாதபுரம் மன்னருக்கு ஒரே மகளா. ஆமா, அந்த காலத்துல ஆண் வாரிசு இல்லங்கிறது ஒரு பெரிய குறை. ஆனா அவங்க அப்பா அதை பத்தி கவலைப்படாம ஒரு இளவரசரை போல வளர்க்கறாரு. சிலம்பம், வாழ்வீச்சு, குதிரையேற்றம் எல்லாம் சரி. ஆனா அதையும் தாண்டி மொழிகள். ஆமா, பல மொழிகளை கத்துக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, பிரெஞ்சு, ஆங்கிலம், அப்புறம் ரொம்ப முக்கியமா உருது. இது ஒரு ராணிக்கு தேவையான கல்வியை விட ரொம்ப அதிகமா தெரியுதே. இங்கதான் நம்ம கவனிக்கணும். இது வெறும் கல்வி இல்ல, இது ஒரு முதலீடு. 18ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியா ஒரு சிக்கலான அரசியல் களம். மராத்தியர்கள், மைசூர் சுல்தான்கள், நவாப்கள், பிரெஞ்சு, பிரிட்டிஷ்னு பல சக்திகள் மோதிட்டு இருந்த நேரம். இந்த சூழல்ல பல மொழிகள் தெரிஞ்சிருக்கிறது அது ஒரு ராஜதந்திர கருவி. எதிரி யாரு, நண்ப யாருன்னு நேரடியா புரிஞ்சுக்க உதவும். குறிப்பா அவங்க கத்துக்கிட்ட உருது மொழி. பிற்காலத்துல தென்னிந்தியாவோட வரலாற்றையே மாத்த போற ஒரு கூட்டணியை உருவாக்க அது எப்படி உதவுச்சுன்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவோட தொலைநோக்கு பார்வை உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. புரியுது. அதாவது போர்க்களத்துல வாழ் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அரசியல் களத்துல மொழி முக்கியம். சரி, அப்புறம் 1746ல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்றாங்க. ராணியானதும் அவங்க அரண்மனையோட மட்டும் இருந்துடல. இல்லவே இல்ல, 2000க்கும் மேற்பட்ட படை வீரர்களுக்கு தலைமை தாங்குறாங்க. மருதுப்பாண்டியர்கள் தளபதிகளா இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு நிலையான ஆட்சி மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குது? பிரச்சனை வெளியில இருந்து தான் வருது. அப்போ ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ்காரங்களோட ஆதரவுல ஒரு பொம்மை மாதிரி செயல்பட்டுட்டு இருந்தாரு. கம்பெனி இந்த மாதிரி உள்ளூர் ஆட்சியாளர்களை வச்சுதான் மத்த ராஜ்யங்கள் கிட்ட கப்பம் கேட்கறது, சண்டைய உருவாக்குறதுன்னு அவங்க அதிகாரத்தை அதிகப்படுத்திட்டு இருந்தாங்க. ஓ, இது சிவகங்கைக்கு மட்டும் நடந்த விஷயம் இல்ல. இல்ல, இந்தியா முழுக்க அவங்க பயன்படுத்தின ஒரு டெம்ப்ளேட் இது. அப்படிதான் ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ் உதவியோட சிவகங்கை மேல கப்பம் கேட்டு போர் தொடுக்கிறான். அந்த முதல் போர்ல சிவகங்கை படை ஜெயிச்சிடுது. அப்போ பிரிட்டிஷார் அவங்கள குறைச்சு மதிப்பிட்டாங்களா? நிச்சயமா. ஆனா அந்த தோல்வி அவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சுது. நேருக்கு நேர் மோதுனா சிவகங்கை படைய, குறிப்பா வேலுநாச்சியாரோட போர் வியூகங்களை வெல்றது கஷ்டம்னு. அதனால அவங்க தங்களோட வழக்கமான தந்திரத்தை கையில எடுக்கிறாங்க. அதுதான் சூழ்ச்சி. அப்போ சிவகங்கையோட பலவீனம் எதுவா இருந்துச்சு? அது ஒரு பலவீனம்னு சொல்றதை விட ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். 1772ல காளையார் கோவில்ல மன்னர் முத்துவடுகநாதர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு புனிதமான இடம். அங்க யாரும் ஆயுதத்தோட வரமாட்டாங்க. அந்த நம்பிக்கையத்தான் பிரிட்டிஷ்காரங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆயுதமே இல்லாத மன்னரையும் அவரோட வீரர்களையும் ரொம்ப கோழைத்தனமா சுற்றி வளைச்சு கொள்றாங்க. இதுதான் கதையோட திருப்புமுனை. தன் கண்ணு முன்னாடியே கணவர் கொல்லப்பட்டதை பார்த்த வேலுநாச்சியார் அந்த இடத்துலயே ஒரு சபதம் எடுக்கிறாங்க. தன் கணவனை கொன்னவங்களை வென்று சிவகங்கையை மீட்ட பிறகுலாம் இறுதிச் சடங்கு செய்வன. ஒரு தனிப்பட்ட துயரம் ஒரு ராஜ்யத்தோட விடுதலை போரா மாறுற புள்ளி இதுதான். கரெக்ட். அந்த சபதம் வெறும் பழிவாங்கும் உணர்ச்சி மட்டும் இல்ல, அது மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. நான் உங்களை கைவிட மாட்டேன், நாம இழந்ததை மீட்போம்னு சொல்ற ஒரு பெரிய அரசியல் பிரகடனம் அது. கணவனை இழந்து ராஜ்யத்தை இழந்து தன் மகளோட உங்க தலைமறைவாகிறாங்க. இந்த 8 வருஷ தலைமறைவு வாழ்க்கை நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. ஒரு ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ராணி காடுகள்ல மறைஞ்சு வாடுறது. இந்த கட்டத்தை நாம வெறும் தலைமறைவு வாழ்க்கைன்னு சுருக்கிடக்கூடாது. அது ஒரு மிக நீண்ட தயாரிப்பு காலம். அவங்க சும்மா ஒளிஞ்சிட்டு இருக்கல, ஒரு பூமிகத அரசாங்கத்தையே நடத்திட்டு இருந்தாங்க. படைகளை ரகசியமா திரட்டினாங்க, ஆயுதங்களை சேகரிச்சாங்க, மக்கள் மனசுல நம்பிக்கையையும் வளர்த்தாங்க. இந்த நேரத்துல தான் உடையாள்ங்கிற அந்த சிறுமியோட கதை வருது இல்லையா? ராணி போன வழியை காட்டி கொடுக்க மறுத்ததால பிரிட்டிஷாரால கொல்லப்பட்ட அந்த ஆடுமைக்கும் சிறுமி. ஆமா,
உடையாளோட தியாகம் வெறும் ஒரு சோகமான கதை இல்ல. அது வேலு நாச்சியாரோட ராஜதந்திரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு சாதாரண பெண்ணோட தியாகத்தை அவர் ஒரு ராஜ்யத்தோட சின்னமா மாத்துனாங்க. உடையாள் பேர்ல ஒரு பெண்கள் படையை உருவாக்குனாங்க. ஓ, இது மக்களுக்கு என்ன செய்திய சொல்லுது? இந்த ராஜ்யத்தோட ஒவ்வொரு குடிமகனோட தியாகமும் மதிக்கப்படும். இது ஏன் போர் இல்ல, நம்ம எல்லாரோட போர்னு சொல்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் நகர்வது. அப்போ இந்த 8 வருஷமும் அவங்க மனதளவிலும் ராணுவ ரீதியிலும் தயாராகிட்டே இருந்திருக்காங்க. ஆனா வாள், சிலம்பம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பிரிட்டிஷாரோட துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் எப்படி எதிர்க்க முடியும்? இந்த யதார்த்தத்தை அவங்க உணர்ந்திருக்கணுமே. சரியா சொன்னீங்க. இங்குதான் வேலு நாச்சியார் ஒரு வீரரா இல்லாம ஒரு வியூக வகுப்பாளரா உயர்ந்து நிக்கறாங்க. அவங்களுக்கு தெரியுது, எதிரியோட ஆயுத பலத்துக்கு ஈடு கொடுக்க தனக்கும் அதே மாதிரி ஆயுதங்கள் தேவைன்னு. அப்போ தென்னிந்தியாவுல யாரிடம் அந்த வசதி இருந்துச்சு? பிரிட்டிஷாரோட பரம எதிரி மைசூர் மன்னர் ஹைதர் அலி. அதேதான். அதனால அவர் அணுக முடிவு பண்றாங்க. ஆனா ராஜ்யத்தை இழந்த ஒரு ராணிட்டு ஹைதர் அலி மாதிரி ஒரு பெரிய மன்னர் ஏன் உதவணும்? அது ஒரு பெரிய சூதாட்ட மாதிரி தெரியுதே. சூதாட்டம் தான். ஆனா அவங்க அதை ஒரு திட்டத்தோட அணுகுனாங்க. முதல்ல உருது மொழியில ஒரு கடிதம் எழுதுறாங்க. பதில் வரல. ஆனாலும் சோர்ந்து போகாம தானே நேர்ல திண்டுக்கல் கோட்டைக்கு போறாங்க. உங்க ஆவணத்துல வர அந்த காட்சி ரொம்ப அபாரமானது. அவங்க ஒரு ஆண் வேஷத்துல ஹைதர் அலிய சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹைதர் அலி வந்திருக்கிறது தூதுவர்னு நினைச்சு உங்க ராணி எங்கன்னு கேக்குறார். அப்போ வேலு நாச்சியார் தன் தலைப்பாகைய கழட்டி தான் யாருன்னு வெளிப்படுத்தி ரொம்ப சரளமா உருதுல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? பிரிட்டிஷார வீழ்த்துறதுக்கான தன் திட்டத்தை தெளிவா விளக்குறாங்க. அவங்க உதவி கேட்கல, ஒரு கூட்டணிய முன்மொழியறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 18ஆம் நூற்றாண்டுல ஒரு ஹிந்து ராணி ஆண் வேஷத்துல தென்னிந்தியாவோட வலிமையான முஸ்லிம் சுல்தானை சந்திச்சு அவரோட மொழியிலேயே பேசி ஒரு ராணுவ கூட்டணிய உருவாக்குறாங்க. இது வெறும் வீரம் இல்ல, அபாரமான தன்னம்பிக்கை, ராஜதந்திரம். இது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற தத்துவத்தை விட ஆழமா இருக்கு. அவங்க ஒரு கோரிக்கையோட போகல, ஒரு வாய்ப்போட போயிருக்காங்க. நீங்க எனக்கு உதவினா அது உங்க எதிரியான பிரிட்டிஷாருக்கு ஒரு பின்னடைவுன்னு ஒரு பரஸ்பர நலன் சார்ந்த ஒப்பந்தத்தை முன் வச்சிருக்காங்க. மிகச்சரியா சொன்னீங்க. ஹைதர் அலிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சிவகங்கையில பிரிட்டிஷாருக்கு ஒரு தலைவலிய கொடுத்தா மைசூர்ல தனக்கு இருக்கிற அழுத்தம் குறையும்னு ஒரு கணக்கு போட்டார். வேலுநாச்சியார் இந்த அரசியல் கணக்க துல்லியமா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதோட விளைவுதான் ஹைதர் அலி 5000 குதிரைப்படை, 5000 காலாட்படை, பீரங்கி படைன்னு பெரிய உதவியை கொடுக்கறார். அது மட்டும் இல்ல, சிவகங்கையை மீட்கிற வரைக்கும் வேலுநாச்சியாரையும் அவங்க குடும்பத்தையும் தன் திண்டுக்கல் கோட்டையிலேயே பாதுகாப்பா தங்க வைக்கிறார். நட்போட அடையாளமா கோட்டைக்குள்ள அவங்களுக்காக ஒரு ராஜராஜேஸ்வரி கோவிலையும் கட்டி கொடுக்கறார். 8 வருஷம் தலைமறைவு வாழ்க்கை, படைகளை திரட்டுறது, ஆயுதங்களை சேகரிக்கிறது, ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கிறதுன்னு எல்லாத்தையும் முடிச்சு 1780ல வேலுநாச்சியார் போருக்கு தயாராயிட்டாங்க. சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆமா, போரை விட முக்கியம் போருக்கான நேரம். அவர் விஜயதசமி நாள தேர்ந்தெடுக்கிறாரு. மேலோட்டமா பார்த்தா அது ஒரு பண்டிகை நாள். ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய உளவியல் தந்திரம் இருக்கு. அந்த தந்திரம் என்னன்னா, ஒவ்வொரு விஜயதசமி அன்னைக்கும் சிவகங்கை கோட்டைக்குள்ள இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோவிலுக்குள்ள பெண்கள் மட்டும் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்த வழக்கத்தை மதிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பெண்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இந்த அலட்சியத்தை தான் வேலுநாச்சியார் தம் பலமா மாத்துறாங்க. ஆமா, அவங்க தன்னோட உடையாள் பெண்கள் படைய பூ பழங்கொண்ட கூடைகளோட சாதாரண பெண்கள் மாதிரி கோட்டைக்குள்ள அனுப்புறாங்க. ஆனா அந்த கூடைக்குள்ள ஆடைகளுக்கு அடியில கூர்மையான வாள்களும் கத்திகளும் மறைச்சு வச்சிருக்கு. ரொம்ப அபாயகரமான திட்டம். ஒரு பெண் பிடிபட்டிருந்தா கூட மொத்தமும் வீணா இருக்குமா? இதுதான் தலைமை பண்பு. அந்த 8 வருஷத்துல அவர் மக்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கை, உடையாளோட தியாகம் மாதிரி கதைகள் உருவாக்குன அந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு தான் காரணம். உள்ள போன ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும், இது வெறும் போர் இல்ல, ராஜ்யத்தோட மானப்பிரச்சனைன்னு. அவங்களோட முதல் இலக்கு கோட்டையில இருந்த படைவீரர்கள் இல்ல, அவங்களோட ஆயுத கிடங்கு. ஆமா, ஒரு கோட்டையோட பலமே அதோட ஆயுதங்கள் தான். அதை அழிச்சிட்டா உள்ள இருக்கிற படை தானா பலவீனமாயிடும். குயில்னு ஒரு வீராங்கனை தான் உடம்பு முழுக்க நெய்ய ஊத்திக்கிட்டு தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்குக்குள்ள குதிச்சு அதை வெடிக்க செய்றாங்க. உலகின் முதல் மனித வெடிகுண்டு தாக்குதலா இது சொல்லப்படுது. இந்த தியாகத்துக்கு பிறகு கோட்டைக்குள்ள இருந்த பிரிட்டிஷ் படை நிலைகுலைஞ்சு போயிடுச்சு. சரியான சிக்னல் கிடைச்சதும் வெளியில காத்திருந்த வேலுநாச்சியார் ஹைதர் அலியோட படையோட கோட்டைக்குள்ள நுழையறாங்க.
உள்ள கடுமையான போர் நடக்குது. வேலு நாச்சியார் தன் கணவனை கொன்ன பாஞ்சோருங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை தேடி போறாங்க. 2 பேருக்கும் கடுமையான வாள் சண்டை. கடைசியில அவனை தோற்கடிக்கிறாங்க. ஆனா கொல்லாம உயிர் பிச்சை கொடுத்து ஓடி போய் ராணிகிட்ட சொல்லு, ஒரு இந்திய பெண்ணிதான் தோத்து ஓடி வந்தேன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க. இதுதான் வெற்றியோட உச்சம். அவனை கொல்றது பழிவாங்குதல். ஆனா உயிரோட விரட்டுறது அது ஒரு அரசியல் செய்தி. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கே விடப்பட்ட ஒரு சவால். கடைசியா சிவகங்கை கோட்டையில பறந்துட்டு இருந்த யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு மறுபடியும் சிவகங்கையோட கொடி ஏத்தப்படுது. நினைச்சு பார்க்கவே முடியல. இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்துல பிரிட்டிஷார தோற்கடிச்சு இழந்த ராஜ்யத்தை மீட்டெடுத்து மறுபடியும் அரசியா முடிசூடின ஒரே ராணி வேலு நாச்சியார் தான். நாம அதிகம் பேசுற ஜான்சி ராணிக்கு கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் பிரிட்டிஷாருக்கு எதிராக போர் நடத்தி ஜெயிச்சிருக்காங்க. நேரத்துல சரியான கூட்டணி அமைக்கிற ராஜதந்திரம், மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வழிநடத்துற தலைமை பண்பு, எதிரியோட பலவீனத்தை அறிந்து தாக்குற போர்த்தந்திரம், தனிப்பட்ட இழப்ப ஒரு தேசத்தோட விடுதலையா மாத்துன ஆளுமை, இப்படி பல பரிமாணங்கள் இதுல இருக்கு. சரி, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த ஆவணத்தின்படி இந்தியாவோட முதல் பெண் விடுதலை போராட்ட வீரர் வேலு நாச்சியார். இவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சிருந்தோம். அவருக்கு பின்னாடி வந்த பலரை பத்தி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரை பத்தி ஏன் பரவலா பேசப்படல? எந்த கதைகள் வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுது, எந்த கதைகள் ஓரங்கட்டப்படுது, இதை பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது? நீங்க தேடி பார்த்தா இது போல இன்னும் எத்தனை வேலுநாச்சியர்களோட கதைகள் நம்ம வரலாற்றோட பக்கங்கள்ல மறைக்கப்பட்டு வெளியே வர காத்திருக்கு. வீரமங்கை வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்ற முதல் இந்திய அரசி. ஒரு வீர காவியத்தின் வரலாறு. பிறப்பும் வளர்ப்பும் ஒரு வீராங்கனையின் உருவாக்கம். பிறப்பு 1730 ஜனவரி 3. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் நாச்சியார் தம்பதியின் ஒரே மகள். ஆண் வாரிசாக வளர்ப்பு. ஆண் குழந்தை இல்லாத குறையை போக்க துணிச்சலும் அஞ்சாத நெஞ்சுரமும் கொண்டவராக வளர்க்கப்பட்டார். வீரக்கலைகள் சிலம்பம், வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், வில்வித்தை, குதிரையேற்றம் மற்றும் யானையேற்றம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றார். பன்மொழி புலமை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் உருது மொழிகளில் புலமை. ராமநாதபுரத்தின் இளவரசி, சிவகங்கையின் அரசி. திருமணம் 1746 சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தார். இராணுவ தலைமை. அரசியாக மட்டும் இல்லாமல் 2000க்கும் மேற்பட்ட படை வீரர்களுக்கு தலைமையேற்றார். விசுவாசமான தளபதிகள், சேனை தலைவர்களாக விளங்கிய பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகியோரின் அசைக்க முடியாத ஆதரவை பெற்றிருந்தார். முதல் மோதல். வஞ்சகத்தின் தொடக்கம். ஷவால் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர் துணையுடன் சிவகங்கை சீமையிடம் கப்பம் கட்ட கோரினான். மறுப்பு. மன்னர் முத்துவடுகநாதர் கப்பம் கட்ட திட்டவட்டமாக மறுத்தார். முதல் வெற்றி. மூண்ட போரில் வேலு நாச்சியாரின் சிவகங்கை படை எதிரிகளை விரட்டி அடித்து வெற்றி பெற்றது. சூழ்ச்சி. வேலு நாச்சியார் இருக்கும் வரை போரிட்டு வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த எதிரிகள் நய வஞ்சக தாக்குதலுக்கு திட்டமிட்டனர். காளையார் கோயில் படுகொலை. ஆறாவடு. நயவஞ்சக தாக்குதல். 1772 காளையார் கோயிலில் ஆயுதமின்றி வழிபட்டு கொண்டிருந்த மன்னர் முத்துவடுகநாதரை ஜேம்ஸ் ஸ்மித் மற்றும் பாஞ்சோர் தலைமையிலான ஆங்கிலேய படை சுற்றி வளைத்து கோழைத்தனமாக படுகொலை செய்தது. விளைவு. இந்த செய்தி வேலு நாச்சியாரை வெகுண்டெழுதச் செய்தது. சிவகங்கையை மீட்பேன். ஒரு வீர சபதம். உறுதிமொழி. கணவனை வஞ்சகமாக கொன்ற ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டு இழந்த சிவகங்கையை மீட்டே தீருவேன் என வேலு நாச்சியார் சபதம் ஏற்றார். மருது பாண்டியர்களின் ஆதரவு. அரசியாரின் குறிக்கோள் நிறைவேற தாங்கள் உறுதுணையாக நிற்பதாக மருது பாண்டியர்கள் உறுதியளித்தனர்.
தலைமறைவு வாழ்க்கை, 8 ஆண்டு கால தவம், புகலிடம். ஆங்கிலேய படை வெறியுடன் தேடியதால் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். தொடர் தயாரிப்பு. இந்த காலத்திலும் போர் பயிற்சிகளை தொடர்ந்தார். ஆயுதங்களை சேகரித்து படைகளை திரட்டும் பணியை இடைவிடாமல் மேற்கொண்டார். உடையாள் தியாகத்தின் சின்னம். தியாகம். வேலு நாச்சியார் சென்ற வழியை காட்டிக் கொடுக்க மறுத்ததால் உடையாள் என்ற ஆடு மேய்க்கும் பெண் ஆங்கிலேயரால் வெட்டி கொல்லப்பட்டார். பெண்கள் படை உருவாக்கம். உடையாளின் தியாகத்தை போற்றும் வகையில் தனது பெண்கள் படைக்கு உடையாள் படை என பெயரிட்டார். நினைவு சின்னம். உடையாளுக்காக ஒரு நடுகல் கோயில் எழுப்பி தனது மங்கள நாணை காணிக்கையாக செலுத்தினாள். ஹைதர் அலியுடன் ஒரு ராஜதந்திர கூட்டணி. ராஜதந்திரம். ஆங்கிலேயரின் பொது எதிரியான மைசூர் மன்னர் ஹைதர் அலிக்கு படை உதவி கோரி கடிதம் எழுதினார். நேரில் சந்திப்பு. ஹைதர் அலியை நேரில் சந்தித்து உருது மொழியில் பேசி தனது நோக்கத்தை விளக்கி அவரை வியப்பில் ஆழ்த்தினார். வெற்றிகரமான கூட்டணி. வேலு நாச்சியாரின் வீரத்தையும் அறிவாற்றலையும் மெச்சிய ஹைதர் அலி சையத் கர்கி தலைமையில் 5000 காலாட்படை மற்றும் குதிரைப்படை வீரர்களையும் ஆயுதங்களையும் வழங்கி உதவினார். உருது மொழியில் ராஜதந்திரம். போர் பிரகடனம். மும்முனை தாக்குதல். திண்டுக்கல், நன்னியம்பலம், வேலு நாச்சியார், மருதுபாண்டியர்கள், காளையார்கோயில், சிவகங்கை கோட்டை, திருப்பத்தூர் கோட்டை. நாள் 1780 விஜயதசமி. வியூகம். படைகளை 3ஆக பிரித்து ஒரே நேரத்தில் 3 முக்கிய இலக்குகளை தாக்கி எதிரியை திணறடிக்கும் திட்டத்தை வகுத்தார். உடையாள் படையின் தந்திரம். கோட்டைக்குள் ஊடுருவல். விஜயதசமி தந்திரம். ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று பெண்கள் மட்டும் கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலில் வழிபாடு நடத்துவது வழக்கம். இரகசிய ஆயுதங்கள். உடையாள் படையைச் சேர்ந்த பெண்கள் தங்களது ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்துக் கொண்டு சாதாரண பக்தர்களைப் போல கோட்டைக்குள் நுழைந்தனர். முதல் இலக்கு. உள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை தாக்கி அழித்தனர். இது எதிரி படையை முடக்கியது. சரித்திர வெற்றி. சிவகங்கை மீட்பு. பாஞ்சோருடன் மோதல். கணவனை கொன்ற பாஞ்சோரை போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்தித்து மின்னல் வேக வாழ்வீச்சால் தோற்கடித்தார். ஆனால் அவனை கொல்லாமல் உயிர் பிச்சை அளித்தார். ஆங்கிலேய தோல்வி. ஆயுதங்கள் இல்லாமல் திணறிய ஆங்கிலேய படை முழுமையாக தோற்கடிக்கப்பட்டது. சிவகங்கை மீண்டது. கோட்டையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு சிவகங்கை சீமையின் கொடி மீண்டும் ஏற்றப்பட்டது. வேலு நாச்சியார் மீண்டும் அரசியாக முடி சூடினார். அழியாத மரபு. ஏன் வேலு நாச்சியார் தனித்து நிற்கிறார்? முதல் இந்திய அரசி. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இழந்த தனது ராஜ்யத்தை வென்று மீண்டும் அரியணை ஏறிய ஒரே இந்திய அரசி. காலத்தால் முந்தியவர். வட இந்திய வீராங்கனை ஜான்சி ராணிக்கு மணிகர்ணிகா சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சரித்திர சாதனையை நிகழ்த்தியவர். சமத்துவத்தின் சின்னம். போருக்கு தானே தலைமையேற்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பளித்து மாபெரும் வெற்றி கண்டவர். 1780 வேலு நாச்சியார் வெற்றி. ஆனால் 1857 தான் சிப்பாய் கழகம் வந்தது. வீரத்தின் விளைநிலம். வேலு நாச்சியாரின் வீரம், ராஜதந்திரம் மற்றும் தலைமை பண்பு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு பொன்னேடு. ஆங்கிலேய ஏகாதிபத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை. அவரது தியாகமும் வெற்றியும் தலைமுறைகளை தாண்டி இன்றும் உத்வேகம் அளிக்கின்றன. வீர வணக்கம். இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீராங்கனைக்கு எங்களின் வீர வணக்கம்.